பிரெட் ஸ்ப்ரெட் செய்ய போறோம். முந்திரியும் பாதாமும் அரைச்சி வச்சுக்கிட்டோம். 150 கிராம் முந்திரி, 150 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். இப்போ 200 கிராம் தண்ணி ஊற்றுறோம். ஸ்வீட்லெஸ் கோவா 150 கிராம், 300 கிராம், இது 50 கிராம். இதுல 6 கப்பு நான் போட போறேன். 6 கப் சர்க்கரை போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து அடுப்புல வச்சிடணும். இப்போ இந்த அளவுக்கு நான் குங்குமப்பூ போடுறேன், ஒரு சிட்டிகை அளவுக்கு. தேவைன்றவங்க எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், நான் எக்ஸ்ட்ரா தான் போட போறேன். அப்படி இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதில் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. இது கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். இப்போ இந்த கோவா நல்லா கட்டி கட்டியா இருக்கு இல்லைங்களா, சூடாக என்ன ஆகல மொத்தம் குழஞ்சிடும். இப்போ ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். இப்படி பொங்கி வரும். இப்படி பொங்கி வர சமயத்துல என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இப்படி கிளறி விட்டுட்டு சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ இது சுருண்டு வர பதத்துல நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஊத்திக்கலாம். எசன்ஸ் பிடிக்கலன்னா ரோஸ் எசன்ஸ் ஊத்திக்கலாம். திக்கான ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் சில்லுன்னு ஆற வச்சு.